நீ சொல்லத்தக்கவள் போடா விடலப்பா. வீர பெருமானே, அப்படி இருந்தாலும் கழுத்திலே துளபுமணி மாலை அணியக்கூடிய துளபுமணி மார்பன் வந்திருக்கிறார். என்ன வார்த்தை? துளசிமணி மாலை அணிந்த துளசிமணி மார்பன் வந்திருக்கிறார். அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். சகடி மாமா அருமையான துரியோதனா, துளசி மணி மார்படிந்த யாரு? அந்த கண்ணன் வந்திருக்கிறானா? ஆமா. நான் யார்? நந்திய வட்ட மாலை ஜோடி ஜோடியாக பூண்டோன். என்னிலும் அவன் என்ன பெரியவள், இதை இவன் சொல்லத்தக்கவள் போடா விடலப்பா. அப்படியா? அப்படி இருந்தாலும் கையிலே சங்கு சக்கரம் கதை கோதந்து வந்திருக்கக்கூடிய சக்கரபாணி கையோடு வந்திருக்கிறேன். துரியோதனா, என்ன வார்த்தை? சங்கு சக்கரம் கதை கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வைத்திருக்கக்கூடிய சக்கராயுதபாணி வந்திருக்கிறார். மாமா யார் வந்திருப்பது? மருமகன துரியோதனா. சரி மாமா, சக்கராயுதபாணி வந்திருக்கிறான். கையிலே சங்கு சக்கரம் நேர்ந்தக்கூடிய சக்கராயுதபாணி. ஆமா, ஆனால் அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நான் யாரு? தனசேகரன். ஆமா, பார் ஓடுது, பார் தனரேகை ஓடுது. தனராஜ்யன் தனசேகரன். ஆனால் எண்ணிலும் அவன் என்ன பெரியவள், அதை நீ சொல்லத்தக்கவள் போட்டா விடலப்பா. சரி, மாமன் கம்சனை கொன்ற கண்ணன் வந்திருக்கிறார் என்று சொல். துரியோதனா, என்ன? அவனுடைய மாமன் தாய் மாமன் கம்சனை கொன்ற கண்ணன் வந்திருக்கிறார். எத்தனை மாமனை? ஒரு மாமன். ஏய் மாமா சொல்லியா, எத்தனை பேர் நீங்க? நாங்களா? நான் 104 பேர். அதுல பொண்ணு எத்தனை? பொண்ணு ஒண்ணு. ஆனா 104 பேர்ல உன்னியோ அந்த பொண்ணை விட்டுட்டு எத்தனை பேரு? 102 பேரு. ஆமா. இங்க வா. அவன் ஒரு தாய் மாமனை கொன்றவன். இந்த துரியோதனன் 102 தாய் மாமன்களை கொன்றவள். எண்ணிலும் அவன் என்ன பெரியவள், அதை இவன் சொல்லத்தக்கவள் போடா விடலப்பா. ஆளி இலையிலே சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய 5 தலை நாகத்திலே படுத்து உறங்கும் பரந்தாமல் வந்திருக்கிறேன் என்று சொல். ஆனால் பார்க்கடலிலே நர அயன சயன கோலமாகப்பட்டது பாம்பின் மீது படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன். 5 தலை நாகத்தின் மீது படுத்துறவங்க பரந்தாமன் வந்திருக்கிற, அதுக்கு மரியாதை கொடு. கொடி வரட்டு அகில உலகம் எல்லாம் ஆண்டு வரக்கூடிய இந்த துரியோதனன் எண்ணிலும் அவன் என்ன பெரியவள், அதை நீ சொல்லத்தக்கவள் போடா விடலப்பா. மிதிர பெருமானே, சற்று மரியாதை குறைவாக இருப்பது போல் இருக்கிறது. அதனாலே என்ன? அதனாலே ஆனால் துரியோதனா, என்ன? உன்னை நாடி வந்திருக்கக்கூடியவர் எம்பெருமான் ஏழுமலையான் வந்திருக்கிறார். அவருடைய கோரிக்கை அவ்வளவு ஒன்றும் எளிதானது கிடையாது. அவரை இன்றைய தினத்தில் நீ புறம் வைத்தது உண்டானால் ஒரு நாளாவது ஒரு நாள் நீ நினைத்து பார்ப்பால் ஒழுங்காக இருந்து அவருக்கு மரியாதை கொடுத்து பந்தன வழிபாடுகள் செய்து அவர் கேட்டதை நீ கொடு. ஏய் விடலப்பா. யார் வந்திருக்கிறது? ஆண்டவர் உலகை ரசிக்கக்கூடிய யாருக்குடா ஆண்டவன்? உலகத்திற்கு ஆண்டவன். எந்த உலகத்துக்கு? இந்த உலகத்திற்கு. நான் யார் தெரியுமா? 55 நாட்டுக்கும் தலைமையான நாடு 56 நாட்டுக்கும் நான் ஆண்டவன். எல்லாருக்கும் இறைவன் நான். அனைவரும் காக்கக்கூடிய ராஜா. என்னிலும் அவன் என்ன பெரியவன், அதை நீ சொல்லத்தக்க துரியோதனா, இறுதியாக என் வார்த்தை நீ கேட்க வேண்டும். வயதிலும் நான் மூத்தவன், நீ இளைத்தவன். அதனாலே வந்திருக்கக்கூடியவர் பரந்தாமனை அழைத்து பந்தன வழிபாடு செய். முடியாது. நாங்க சொல்றியே, உனக்கு என்ன தகுதி இருக்குது? வேசியின் மகனே, தாசியின் மகனே, தகுதி இல்லாதவனே, தராதரம் இல்லாதவனே, உனக்கு என்ன அந்த பேச தகுதி இருக்கு? என்னை பொறுத்து என்னதான் பேசினாலும் பேசலாம். ஏனெனில் உன் நாட்டில் உன் சாப்பாட்டை நான் சாப்பிட்டு வருகிறேன். என் தாய் புத்தமி சத்தியம் தாங்கியவள். அவளை நீ இழிவாக பேசியது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் தாய் தாசி கிடையாதடா மடையா. தாதி என்றால் என் நாட்டு ராணியின் அருகாமையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவள். அவள் பெயர் தாதி, தாசி கிடையாது. என்னை பொறுத்து பேசினாலும் ஏற்றுக்கொள்வேன். என் தாயை பொறுத்து நீ பேசுகிறாய் துரியோதனா. எதை வைத்து பேசுகிறான்? பெருமானே, உன்னுடைய விருந்தும் வில்லின் பெருமையும் சொல்லவே நாராயணா, என் பெருமானே ஏழுமலையானே, என் கையிலே இருக்கக்கூடிய வில்லாகப்பட்டது அதனை வெதலம் என்று சொல்ல
லோகத்தையும் அழிக்கக்கூடிய வில். இந்த வில்லாகப்பட்டது என் கையிலே இருந்ததே உண்டானால் நாளை நடக்கக்கூடிய 18 நாள் யுத்தத்தில் அவனே வெற்றி காண்பான், அவனே நாடாள்வான். நாளே எப்பொழுது என்னுடைய வில்லை வைத்து பேசுகிறான், எப்பொழுது என்னுடைய வில்லை பொருட்டு இழிவாக பேசினாரோ இந்த வில்லாகப்பட்டது இந்த முருகனுக்கு உதவக்கூடாது. நான் யாத்திரை போகிறேன். அப்படியே மாமா, இந்த வில்லின் பெருமையை வைத்து தான் இவன் பேசிக் கொண்டிருக்கிறான். வில்லை உடைத்து விட்டாரே மாமா. போனா போசியா முடியா துணையில்லாமல் போய்விடுவேன் மாமா. துணையில்லாமல் பயப்படாத. நான் இருக்கும் வரை எப்பேற்பட்ட வில்லா இருந்தாலும் அதை ஒரு கை பார்த்து விடு. சரி மாமா. துரியோதனா, இன்று தினத்திலே நீ கோபமாக இருக்கிறாய். சரி, இன்று போய் நாளை வருகிறேன். கோபம் தனிந்த பிறகு பேசிக் கொள்ளலாம். ஆகட்டும். அப்படியா சகனி மாமா, அருமனை இன்று போய் நாளை வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறான் அந்த கண்ணன். ஆமா, பாண்டவருக்கு தூதுவனாக வந்தவள். அதனால என்ன செய்யலாம்? நாளை வரும் பொழுது நிலவர மாளிகையை அமைக்க வேண்டும். எப்படி நிலவர மாளிகையை அமைத்தாது? ஐயா ஐயா திருநாட்டினரே, இப்படி உன்னுடைய மகனுடைய வார்த்தைக்காக நிலமாளிகையை ஏற்படுத்த சொன்னாய். அப்படி இப்பொழுது நான் இருக்கக்கூடிய விஸ்வரூபத்தை நீ பார், உன் கண்ணால் பார். தெரியவில்லை சாமி. இதோ எனக்கு ஊனக்கண்ணை கொடுக்கிறேன். சாமி கடவுளே பகவானே, என் மகன் எத்தனை செய்தாலும் அற்புதம்தான். ஆனா விஸ்வரூபத்தை குறையுங்கள். அப்படியா? இந்த பூமி தாங்காது. உன் மகன் அநியாயத்தினால கண்ணை வேணான்றியா? என் மகனுடைய அக்கறை கண்ணா பார்க்க கூடாது. எனக்கு நேர்த்திருமே வேண்டாம். அப்படியா? அப்படியாகட்டும். தம்பி கிருஷ்ணா, நீ பண்றது நல்லா இருக்குதா? அண்ணா என்னன்னா, நாம என்ன பண்ணிக்கிறோம், நீ என்னத்துக்கு இந்த மாதிரி அப்படியே வானத்துக்கு பூமிக்கு பூத்துக்கு காட்டுற? நிலமாளிகையை ஏற்படுத்தினார். இது இருக்கக்கூடிய மல்லர்கள் எல்லாம் போனாதான் நாளைக்கு பாண்டவரிடத்தில் இவர்களும் சண்டைக்கின்று வருவார்கள். இவருடைய பலத்தை குறைப்பதற்காக பார் செய்தேன் அண்ணா. அப்படியா? ஆமா. தக்குனு விசுறு ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. அவன் டக்குனு பயந்து நாடு குடுத்துருவான். அப்படியா? அந்த மாதிரி குடுத்துட்டா நம்ம கண்ணன் கைங்கிறது என்ன கேள்வியா? உண்மைதான் உண்மைதான். அதனால விஸ்வரூபத்தை குறைத்துக் கொள்கிறேன். அதனால இடத்தில் இருக்க வேண்டிய நான் பார்த்து கொள்கிறேன். இங்க நடக்குது நீ பார்த்து. அப்படியாகட்டும். ஆமா, திடீர்னு அந்த மாதிரி காட்டாத. சகடி மாமா, மறுபடியும் நாட்டை கொடுத்துருவோம். மாமா, ஐயோ ஐயோ, நாடு வேணாம். நாட்டை கொடுத்துருவோம். உனக்கு என்ன புத்தி பேச கெட்டு போயிருக்கியா? நாடு எனக்கு வேணாம் மாமா. ஆமா, அப்படிதான் பயங்காண்டவனுக்கு நாட்டை கொடுத்துருவோம் மாமா. ஆமா, அப்படி மாயாஜாலகத்தை காட்டி உன பயமறுத்துறான். மாயாஜாலமா? அப்பாவும் நாட்டுக்கு கொடுத்துருவானா? அப்படி நானும் நம்மே பேர் பாட்டவங்க. இன்னாரம் மாமா, நான் நாடை கொடுத்துட்டு போமா. அதுக்குதான் உன்னை எச்சரிக்கை பண்ண. அந்த மாதிரி எதுவும் கொடுத்துட்டு போற? சரி மாமா. ஆமா மாமா. கண்ணா, நீ எதற்காக வந்திருக்கிறாய்? எதற்காக ஏன் வந்திருக்கிறாய்? ஐயா துரியோதனே,
பாகத்தை தருகிறேன் என்று சொல்லி பத்திரம் எழுதி கையெழுத்திட்டு இருக்கிறாய். ஆமா. அப்படி அதன் பிரகாரம் நாட்டை கேட்க தூதனாக வந்திருக்கிறேன். ஏய் கண்ணா, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ மாமனா இல்ல மச்சானா, அண்ணன் தம்பியா இல்ல உற்றார் உறவினரா? நீ யாரு? என்ன மாமனி? நாங்க யாரு? சந்திரகுலம், குருகுலத்திலே தோன்றியவர்கள். ஆனா நீ எந்த குலம்? நீ யாதவா? நீ மாடு மேய்க்கிற பையன். ஆனா உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நாடு கேட்க? அவங்க வந்து கேட்டிருக்கணும். சரி வந்துட்ட. இருந்தாலும் பாண்டவர்களுக்கு என்ன கேட்கிற? நாடு சொன்னபடி பாதி நாட்டை கொடுக்க வேண்டும். அதாவது 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்ததையானால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு என்று பெரியவர்களை வைத்து பாராபத்திரம் எழுதி காட்டுக்கு ஓட்டி வைத்தேன். ஆனா அந்த 13 நடந்து கொண்டிருக்கிற போது வந்து கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த பத்திரம் பாரை போச்சு. அதனாலே பத்திரமே பாராயிடுச்சா? அதனால நாடு கொடு என்று நான் சொல்லியிருக்கிறேன். நீ வந்து நாடு கொடுக்க முடியாதா? துரியோதனா அப்படி நாளை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆமா. அவர்கள் ஐவர்களும் வாழ்வதற்காக 5 ஊராவது வேண்டும். அதுவும் கொடுக்க முடியாது. சரி, ஐவரும் வாழ்வதற்கு 5 வீடுதான் இல்லை, 5 ஊர் தான் இல்லை என்று சொன்னாய். ஐவரும் சேர்ந்து வாழும்படியாக ஒரு ஊராவது கொடுக்க. ஐவரும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரே ஒரு வீடும் கிடையாது. இங்க பார், பாண்டவர்கள் நாக்கில நக்கி பாக்குறதுக்கு கருவேளா முள்ளுக்குது பாத்தியா? அந்த ஊசி முனை நாட்டை இடம் தர மாட்டேன். சரி, அப்படி ஊசி நாட்டை முனை கூட தரமாட்டாய் என்று சொல்லுகிறாய். நாளை போர் என்று வருமே, என்ன செய்வது? சண்டைக்கு இது நியாயம். சூதினால் தோட்ட நாட்டை பாதி என்று சொல்லக்கூடிய சண்டை போர் முறையை வெற்றி பெறட்டும், பார்க்கலாம் வரட்டும். சரி, சண்டை முறையிலே வெற்றி பெறலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆமா. இப்ப ஏற்கனவே நாடு பாதி நாட்டை கொடுக்கணும்னு சொல்லி என்ன சொன்ன? பத்திரம் பார். ஆமா. அந்த டேட் இப்போ ஒரு டேட் 25ஆம் தேதிக்குள்ள வரணும்னு சொல்லி எழுதுறோம். ஆனா அந்த டேட்டுக்குள்ள வரணும். 26ல 27ல வந்தாக்கா அது பார் ஆயிடுதா? ஆமா. சரி, டேட் கொடுத்தா எழுதுறியா? ஆமா. சரி, இப்படி பத்திரம் பாராயிருச்சுடுவேன். நாளைக்கு இப்படி நீங்க சண்டை சொல்லிடுவேன். நாளைக்கு பாண்டவர் எல்லாம் போர் எடுத்து வந்ததை உண்டானால் நாளை அதுவும் இல்லை என்று நீ மறுபடியும் பேசுகிறாய். அப்படியெல்லாம் பேச மாட்டேன். சண்டைக்கான நாளை குறித்து நீயே குறித்து அது எப்படி சண்டை பேசி சொல்லலாம். மூதாதையார் 86 வயது வரைத்த தாத்தா வீராச்சாரியாரே சூதினால் தோட்ட நாட்டை வாது என்று சண்டையிலே பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். எத்தனை நாள் சண்டை செய்ய வைக்கலாம்? ஒரு 10 நாள் வச்சுக்க.